ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமறை, என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமறை, பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன நான் பதில் செய்வேனோ, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவே நன்றியோடு, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவே நன்றியோடு, என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையும் இன்னுயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே, பெற்ற என் தாயும் தள்ளுகையும் இன்னுயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே, நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்து என் செல்ல பெயரை, நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்து என் செல்ல பெயரை வளர்த்தீர் வளமாக, உம் நாம மகிமைக்காக என்னை வளர்த்தீர் வளமாக, உம் நாம மகிமைக்காக நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். ஆமென். ஒவ்வொரு நாளும் பிரியாமல்
ஆமென். வலது இடது எங்களை விட்டு விலகாமல் எங்களோடு உடன் வருகிறவர், எங்கள் நினைவாய் இருக்கிறவர், சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி எங்கள் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர், எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிறவர், எங்கள் பாதங்கள் தள்ளாடாதபடிக்கு எங்களை காத்து நடத்துகிறவர், எங்களை நேசிக்கிறவர், எங்களை காப்பாற்றுகிறவர். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் எங்களை கிருபையாக கர்த்தர் நடத்தி வருகிற விதங்களுக்காய் எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தர் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி. நீ செய்த நன்மைகளுக்கு ஈடாக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை கரங்கள் எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். ஆமென். நீரே மகிமைப்படுவீராக, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. தொடர்ந்து இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்வீராக. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய பிரசன்னத்தினால் நிரப்புவீராக. தேவைகள் சந்திக்கப்படுவதாக. இந்த ஆராதனையில் அற்புதங்கள் நடப்பதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஜீவனுள்ள சாட்சிகளாக எங்களை ஏற்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இந்த காலை ஆராதனைக்கு வந்த எல்லாரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. ஒரு விசுவாச அறிக்கையாக ஒரு பாடல் ஒன்றை பாடுவோம். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், உன் வழிகளில் நான் நடப்பேன். பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, என் தேவைகளும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, என் தேவைகளும் தடையில்லையே. எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனா. எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனா. எந்தன் ஆரோக்கியம் தெய்வதானமே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் ஆரோக்கியம் தேவதானமே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழித்தோம் இட செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்று கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். இனி என்று கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்தன் தேவனா
வசனம் கைக்கொள்ளுவேனா உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன் உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேனா உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய வழிகளில் நடக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. இன்னொரு அற்புதமான ஒரு பாடல் 1 யோவானில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வசனம், இந்த பாடல், உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, நீ அறியாது உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்திடுவார். ஹல்லேலூயா. தேவன் பெரியவர் எத்தனை சொல்றீங்க? ஆமென். நம்முடைய பிரச்சனைகளை காட்டிலும், வியாதிகளை காட்டிலும், தேவைகளை காட்டிலும் அவர் பெரியவர். ஹல்லேலூயா. யோனாவிலும் பெரியவர், யோசனையிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர். நாமத்தை உயர்த்தி நாம் பாடுவோமாக. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாதது உனக்கு எட்டாதது பெரிய காரியங்கள் செய்திடுவான். நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் பெரிய காரியங்கள் செய்திடுவான். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தாரும் பகையானரோ, வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார். வலக்கரம் தாங்குவர் கலங்காதே, வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார். வலக்கரம் தாங்குவர் கலங்காதே, வலக்கரம் தாங்குவர் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார், அதிசயம் செய்வார் கலங்காதே. அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார், அதிசயம் செய்வார் கலங்காதே. அதிசயம் செய்வார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே. மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ. மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ. ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார், யாவையும் செய்வார் கலங்காதே. ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார், யாவையும் செய்வார் கலங்காதே. யாவையும் செய்வார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே. பெருவெள்ளம் மோதி அடிக்கின்றதோ, பெருங்காற்று படகு தவிக்கின்றதோ. பெருவெள்ளம் மோதி அடிக்கின்றதோ, பெருங்காற்று படகு தவிக்கின்றதோ. பெரியவர் உனக்குள்ளே இருக்கின்றார், பார்த்துக் கொள்வார் நீ கலங்காதே.
இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே. செங்கடல் உனக்கு முன்னானதோ, சேனைகள் எல்லாம் பின்னானதோ. செங்கடல் உனக்கு முன்னானதோ, சேனைகள் எல்லாம் பின்னானதோ. சேனையின் கர்த்தர் இருக்கின்றார், சேதமின்றி காப்பார் கலங்காதே. சேனையின் கர்த்தர் இருக்கின்றார், சேதமின்றி காப்பார் கலங்காதே. ஒரு சேதமின்றி காப்பார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற முந்தேசு என்று பெரியவரே. நமக்குள்ளே இருக்கின்ற நம்மேசு என்று பெரியவரே. நீ அறியாதது உனக்கு எட்டாததுமாம் பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாதது எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே. நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே. ஹல்லேலூயா. நம் இயேசு பெரியவர். ஆமென். செங்கடல் முன்னாடி, பார்வோனுடைய சேனை பின்னாடி, ஆனால் கர்த்தர் இல்லாத ஒரு பாதையை அவர்களுக்காக அமைத்து கொடுத்தார். பாதை இல்லாத இடத்துல அன்றைக்கு பாதை அமைத்தவர். இன்றைக்கு கூட அந்த பாடலை பாடுகிற வேளையில் திக்கற்று அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நிற்கிற யாராயிலும் இருப்பீர்கள் சொன்னால் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்காகவே ஒரு பாதை அமைத்து கொடுப்பார். அவர் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விடமாட்டார். தேவன் உண்மையுள்ளவர். சோதனையை தாங்கவும் அதற்கு தப்பி செல்லவும் ஒரு வழியை கர்த்தர் நமக்கு உண்டாக்குவார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அவர் பெரியவர், உன்னதர், சிறந்தவர், ஒப்பில்லாதவர், நிகரற்றவர். அவரை போல அன்பு செலுத்த ஒருவரும் இல்லை. ஆமென். அவரை போல நம்மை பாதுகாக்க, அவரை போல நம்மை பராமரிக்க, வழிநடத்த ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். தாயினும் மேலாக நம்ம மேல் அன்பு வைத்த தேவன். இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், நான் பரதேசியாய் தங்கின வீட்டிலே உங்களுடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால் அவரை பாடுவேன் என்று சொல்கிறார். ஒரு பாடல், அவர் என் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். அவர் என் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் என் சங்கீதமானவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதகணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதகணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் எங்கள் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர். இரண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இரண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருதயம் கட்டி என்று
வாழ்த்திடுவோம், இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவருக்கு சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியானவர், ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவர், ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவருக்கு சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்து நாமரை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து நாமரை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்று, வருகையில் அவரோடு இணைந்து என்று வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவருக்கு சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியானவரை, ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவரை, ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவருக்கு சங்கீதமானவர். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போம். கர்த்தர் சமூகத்தில் அவர் புதிய கனத்தோடு இருதயத்திலிருந்து கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஒரு பழைய பாடல் ஒன்று, ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுதே. ஹல்லேலூயா. வாலிப நாளில் சிருஷ்டிகரை தேடும்படியாக அறியும்படியாக கர்த்தர் கிருபை செய்தாரே. சேற்றில் இருந்த என்னை தூக்கி எடுத்தாரே. நாற்றமெல்லாம் தம்முடைய திரு ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்தாரே. ஆமென். கர்த்தர் நன்றி செலுத்தி ஹல்லேலூயா ஆனந்தமாய் இந்த பாடலை பாடுகிற வேளையில் உண்மையாக உள்ளத்திலிருந்து கர்த்தரை நாம் ஆராதிப்போமாக. இந்த மனமகிழ்ச்சி நாளிலே இப்படி சந்தோஷமாக பிரசன்னத்தில் வந்து இருப்பது கர்த்தருடைய பெரிதான கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கடந்த நேற்று முந்தின தினத்தில் ஆமென், இந்த மியான்மர் தாய்லாண்டில் மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம். இந்த காலையில் செய்தி பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான மக்கள் மரித்து போனார்கள். ஆமென். மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் தாய்லாந்தில் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த பகுதியெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு சோதம் குமராவை போல ஆமென், அவைகள் துன்மார்க்கத்தினுடைய உச்சத்தில் அன்றைக்கு இருந்த நினைவையை போல உள்ள நகரங்கள். ஆமென். ஆனால் அங்கே நடக்கின்ற பாவங்கள் இங்கே நடக்கவில்லை என்று சொல்ல முடியாது. The basic nature of human being, everywhere it is the same. Some people openly commit sin, some people secretly doing the same. But we are, ஆண்டவர் சொல்றாரு, அன்றைக்கு கோபுரம் விழுந்து 18 பேர் செத்து போனார்களே, அவர்களை காட்டில் நாம் யோகியர்கள் என்பதனால் அல்ல, தம்முடைய கிருபையினாலே நமக்கு வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையில் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே ஆமென், இப்பொழுதும் நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற நாட்களை பரிசுத்தமாய் நாங்கள் செலவழிக்க கிருபை செய்வீராக. எங்கள் சிந்தனைகளில் ஆவியாத்மாவிலே ஒரு பரிசுத்தம் தருவீராக. உம்மை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர்களுக்கு தருவீராக. ஆமென். உம்மை சார்ந்து வாழ. சரி, போய் ஆராதனை பண்ணு, விட்டுருது. நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தர் சமூகத்தில், ஆண்டவரே நீ தந்திருக்கிற இந்த கிருபையின் நாட்களை ஆமென் உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள கர்த்தாவே நீர் எங்களுக்கு சகாயம் செய்வீராக. ஆமென். எங்களுக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பை நாங்கள் சரியாய் பயன்படுத்திக் கொள்ள ஆமென். நாங்கள் இன்னும் பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீதியிலே வளர, கிருபையிலே வளர கர்த்தாவே நீர் சகாயம் செய்வீராக. ஹல்லேலூயா. ஆமென். பாடல் கொடுங்க. ஆனந்தமா இன்ப காணா ஏகிடுவே, தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. ஆனந்தமா இன்ப காணா ஏகிடுவே, தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடு இருப்பார். நாளுக்கு
எனக்கு நான் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடு இருப்பார். ஆனந்தமா இன்ப காணா ஏகிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. சேற்றி நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ள புதிதாக்கினாரே. சேற்றி நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ள புதிதாக்கினாரே. கல்லானையன் உள்ள உருகின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவே. கல்லானையன் உள்ள உருகின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவே. ஆனந்தமா இன்ப காணா ஏகிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. ஆனந்தமா இன்ப காணா ஏகிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. வாலிபனாலும் இயேசுவை கண்டே வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிபனாலும் இயேசுவை கண்டே வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவாய் என்னை கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். எதற்குமே உதவாய் என்னை கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆனந்தமா இன்ப காணா ஏகிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தே. கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தே. இயேசு அல்லாஹ் ஆசை பூவினில் வேறே இல்லை. என்றும் எனக்கு அவர் ஆதரவே. இயேசு அல்லாஹ் ஆசை பூவினில் வேறே இல்லை. என்றும் எனக்கு அவர் ஆதரவே. ஆனந்தமா இன்ப காணா ஏகிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. ஆனந்தமா இன்ப காணா ஏகிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா ஏழைக்கும் மாறாத உம் கிருபை கண் பாரும் என்றும் நான் உம் அடிமை. தாரும் தேவா ஏழைக்கும்
தரிசிப்பேன் ஆனந்தமா இன்பக்காரா ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன் தேற்றிடுதேவும் வாக்குகள் என்னை ஆற்றிடுதே உந்தன் சமூகமே தேற்றிடுதேவும் வாக்குகள் என்னை ஆற்றிடுதே உந்தன் சமூகமே வேலத்தின் மேல் வேலனடைந்து நான் சேருவேன் பேரின்ப சீயோனில் வாழ்ந்திடவே வேலத்தின் மேல் வேலனடைந்து நான் சேருவேன் பேரின்ப சீயோனில் வாழ்ந்திடவே ஆனந்தமா இன்பக்காரா ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன் ஆனந்தமா இன்பக்காரா ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் இன்பக்கானான் அந்த பரமக்கானான் தேசம் நோக்கி போகிற அந்த பாதையில தொடர்ந்து ஓடுவதற்கு பலத்தின் மேல் பலன் அடைவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. இந்த வனாந்தர பாதையில இந்த உலகம் ஒரு வனாந்தரம் தான். இந்த வனாந்தர பாதையில நாம் தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் பிரசன்னம் நம்மோடு கூட வர வேண்டும். மோசே சொல்லுகின்றான், உம்முடைய சமூகம் எங்களோடு கூட வராவிட்டால் இந்த வனாந்தரத்திலே எங்களை வச்சிருக்க, எங்களுக்கு காணான் கூட வேண்டாம். நீர் எங்கே இருக்கிறீரோ அதுதான் எங்களுக்கு காணான். நீர் எங்கே இருக்கிறீரோ அதுதான் எங்களுக்கு பரலோகம். ஆமென். நீர் எங்களோடு கூட வராவிட்டால் எங்களை விடத்திலிருந்து அனுப்பாதரு. ஆமென். அன்றைக்கு வனாந்தர பாதையில் அவர்களோடு உடன் சென்ற கன்மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கன்மலையாகிய கிறிஸ்து நம்மோடு உடன் வருவாராக. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் ஆமென் அவர் நம்மோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவா, உண்மையின் படியே நீயாவா. உயிரின் ஊற்றே நீயாவா, உண்மையின் படியே நீயாவா. உறவின் பிறப்பே நீயாவா, உள்ளத்தின் மகிழ்வே நீயாவா. உறவின் பிறப்பே நீயாவா, உள்ளத்தின் மகிழ்வே நீயாவா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது ஆற்றலும் நீயாவா, எனது வலிமையும் நீயாவா. எனது ஆற்றலும் நீயாவா, எனது வலிமையும் நீயாவா. எனது அரணும் நீயாவா, எனது கோட்டையும் நீயாவா. எனது அரணும்
நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவர் நம்மோடு உடன் வருகிறார். ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறது மட்டுமல்ல, அவன் நமக்காக ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் அவர் நம்மோடு உடன் வருகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பாதையில், இந்த வனாந்தரமான இந்த பாதையில் எத்தனை துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும், எத்தனை பாடுகள் பலவீனங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் பாதியிலே விட்டு விட்டு போகிறவர்ல நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்பினோர் நட்டாற்றில் கைவிட்டாலும் நம்மை காப்பாற்ற ஒரு தேவன் உண்டு, வழி நடத்துகிற ஒரு தேவன் உண்டு. அவருடைய அன்பை ருசித்தவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அவன் இருதயத்திலிருந்து கர்த்தருக்கு எல்லாரும் நன்றி செலுத்துவோமாக. இந்த வனாந்திர பாதையிலே பகலில் மேகஸ்தம்பமாக, இரவில் அக்கினி ஸ்தம்பமாக அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தின தேவன் இம்மட்டும் எங்களை நடத்தி வருகிறீரே. நீ தந்த மேன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நடத்தின விதங்களுக்காய் நன்றி. இன்றைக்கு நாங்கள் அழிந்து போகாமல், நிர்மூலமாகாமல் உம்முடைய சன்னிதானத்திலே வந்து நிற்பது உம்முடைய மகா பெரிய தயவு. ஆண்டவரே, உம்முடைய தயவுக்காக நன்றி, இரக்கங்களுக்காய் நன்றி. சிறு பிள்ளைகள் எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா. என் தேவன் நல்லவர், ஏசப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவரே, நீ நடத்தி வருகிற எல்லா விதங்களுக்காய் நன்றி. எங்கள் தாழ்விலே எங்களை நினைத்தவர் நீர்தான். ஆண்டவரே, எங்களை கைதூக்கி விடுகிறவர் நீர்தான். எங்களை கரம் பிடித்து நடத்துகிறவர் நீர்தான். எங்கள் எண்ணங்களை, ஏக்கங்களை, எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிறவர். ஆமே, நீ மட்டும் எங்களை நடத்தினவர், கைவிடாதவர். நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால். குனிந்து ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லுவோம். குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினே. எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினே. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும்
எரிந்து கொண்டே இருப்பேன் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தானையா தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தானையா துதிக்கு துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தானையா துதிக்கு பாத்திரரே தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தானையா துதிக்கு பாத்திரரே சேனைக்குள் பாய்ந்தே உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவே சேனைக்குள் பாய்ந்தே உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவே புகழ்ந்து பாடு உம்மையே உயர்த்துவே உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடுவே உம்மையே உயர்த்துவே உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவே உம்மையே உயர்த்திடுவே உயிர் வாழும் நாட்களெல்லாம் உம்மையே உயர்த்திடுவே புகழ்ந்து பாடிடுவே உம்மையே உயர்த்திடுவே இயேசுவே உயிர் வாழும் நாட்களெல்லாம் உம்மையே உயர்த்திடுவே எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காக ஜீவன் பிரிகிற வரை எரிந்து கொண்டே இருப்போம் ஆமென் ஹல்லேலூயா எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காக என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் என் ஜீவன் பிரியும் வரை ஒரு மீண்டும் ஒரு விசை சொல்வோம் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம்
ஆமென். எங்கள் ஜீவன் பிரிகிற வரைக்கும் ஆமென். இந்த உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உம்மையே நாங்கள் உயர்த்துவோம். உமக்காக எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருப்போம். உம்முடைய நாமம் உயர்த்துவோம். புகழ்ந்து கொண்டே இருப்போம். ஓ ஹalleluya 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 ஹalleluya. தேவன் எங்களுக்கு பாராட்டின எல்லா தயவும் பெரியது. யோவான் 5ஆம் அதிகாரத்தினுடைய 35ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனை குறித்து சாட்சி சொல்கிறார். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்களும் சில காலம் அவனுடைய வெளிச்சத்திலே களிகூற மனதாக இருந்தீர்கள். ஆமென் ஹalleluya. கர்த்தாவே உமக்காக அவன் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக ஆமென் சாட்சி உள்ள ஜீவியம் செய்யும்படியாக, சாட்சி பகருகிற ஊழியம் செய்யும்படியாக இந்த காலை வேளை எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, எங்களை சுத்திகரிப்பீராக, எங்களை புடமிடுவீராக, எங்களை பண்படுத்துவீராக, உகந்தவர்களாக எங்களை மாற்றுவீராக. என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் உம்மையே உயர்த்திடுவே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் உம்மையே உயர்த்திடுவே. ஹalleluya ஹalleluya Jesus hallelujah oridana hadinare sharagada rimala gadala rideshara malagada rimala gadala rishere hadala rishere risara barabara hadira risara barahada rimala hadere risara gadala கரங்கள் எல்லாம் உயர்த்தப்படுவதாக. சண்டே ஸ்கூல் ஊழியங்களை செய்கிறேன். வாலிபர் ஊழியங்களை செய்கிறேன். மீடியாவில் ஊழியம் செய்கிற எல்லோரும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. வுட் லைக் டு ப்ரே. அடிக்கடி இந்த மீடியாவில் தேவையில்லாத பிரச்சனை வந்துட்டுருக்கு. அதே மாதிரி புதிதாக 3 டீச்சர்ஸ் நம்ம சண்டே ஸ்கூலுக்கு நியமிச்சிருக்கிறோம்.
ஆகவே ஒரு விஷயம் எல்லாருக்கா ஜோம் எல்லாம் ஃப்ரண்ட்டில் வாங்க. would like to pray for you. நம்ம எல்லோரும் மற்றவர்கள் எல்லா காரியங்களை உயர்த்தி சிறுவர் ஊழியத்தை செய்கிற, வாலிபர் ஊழியத்தை செய்கிற, ஆலயத்தில் துப்புரவு பணி செய்கின்ற, மீடியா ஒர்க் பார்க்கின்ற எல்லாருக்காக ஒரு விஷய கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே நம்முடைய ஊழியத்தை அசதியாய் அல்ல ஜாக்கிரதையாய் செய்ய, ஆமென், கர்த்தருடைய நடத்துதலோடு செய்ய, கர்த்தருடைய பலனை கொண்டு செய்ய, ஹல்லேலூயா, உண்மை உத்தமமாய் செய்ய, ஹல்லேலூயா, ஒப்படைக்கப்பட்ட அந்த பொறுப்புகள் எல்லாம் உத்தரவாதத்தோடு நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்வாராக. கடந்த நாட்டில் இந்த சண்டே ஸ்கூல் ஊழியர்களுக்காக புதிதாக மறுபடியும் சிஸ்டர் கேத்ரின் அவர்களையும், ஆமென், டெசி ஜேம்ஸ் அவர்களையும், ஆமென், ஃப்ளோரா அவர்களையும் நம்ம நியமிச்சிருக்கிறோம். ஸோ அந்த பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய, அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை உத்தரவாதத்தோடு நல்ல ஆயத்தத்தோடு, ஆமென், சரியாய் செய்ய. ஆராதனை நடக்கும்போது அந்த மீடியாவில் போய் வேலை பார்க்கக்கூடாது. தயவுசெய்து இந்த மீடியா மினிஸ்ட்ரிக்காக ஜெபம் பண்ணுவோம். அதில் வினோத் அண்ணன் தான் எப்போ இரவும் பகலும் வேலை பார்க்காரு. அவருக்கு உதவி செய்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்குது. ஹல்லேலூயா. ஸோ அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். உதவி செய்ய விருப்பம் உள்ளவர்கள், மீடியாவில் நாலேஜ் உள்ளவங்க, நீங்கள் உங்களை அர்ப்பணிங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது பெரிய பாக்கியம். ஸோ மீடியாவில் நமக்கு ஒரு ரிலையபிளான ஒரு ஆள் வேணும், எல்லா கூட்டங்களையும் தவறாமல் பங்கெடுக்கிற ஒரு ஆள் வேண்டும். அதுபோல் அந்த மிட்வீக் சர்வீஸ்லாம் கீபோர்டு வாசிக்கிறதுக்கு நமக்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கிறாங்க. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் கீபோர்டு வாசிக்கிற 5 பேர் இருக்காங்க சர்ச்சில், ஆனால் புதன்கிழமை வர்றதுக்கு ஒரு ஆள் இல்லை. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் உள்ள பிள்ளைங்க ஒரு ஆராதனை தவறாமல், காலை ஆராதனை, மாலை ஆராதனை, மிட்வீக் சர்வீஸ், அதுபோல் அதிகாலை ஜெபங்கள், இவைகளெல்லாம் கலந்து கொண்டு இந்த ஊழியத்தை ஏனோதானோ டைம் கிடைக்கும் போது செய்யலான்னு நினைக்காம உத்தரவாதத்தோடு பொறுப்புணர்வோடு இந்த ஊழியங்களை நிறைவேற்ற கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தருவீராக. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு போகிற ஞாயிற்றுக்கிழமை விசுவாசி மாதிரி இந்த ஊழியக்காரங்க இருக்கக்கூடாது. கர்த்தர் மனம் திரும்புதலை தருவீராக, அர்ப்பணிப்பை தருவீராக. நல்ல டெடிக்கேட்டடாக, கமிட்டடாக கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை கனமாக எண்ணி அதை செய்வதற்கு கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த புல்பிட்டில் ஒட்டடை அடித்து கிடக்கு, இந்த சுத்தம் பண்ணுற ஆட்கள் அதை சரியாக செய்கிறதில்ல. அவங்க ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் செய்கிறாங்க. பெரிய இடத்த சுத்தம் பண்ண வேண்டி இருக்கிறது. துப்புரவு வேலையில் உதவி செய்ய வர்றவங்க நீங்கள் முன் வரலாம். அதுபோல் இந்த பாத்ரூமில் போயிட்டு இந்த சானிடைசர்லாம், இந்த நாப்கின் இதெல்லாம் அப்படியே போட்டுட்டு போகிறீங்க. பொறுப்பு இல்லாமல் சபை மக்கள், சிறு பிள்ளைகளை வச்சுருக்கிறவங்க, அதை நம்ம சகோதர சகோதரிகள் தானே அதை க்ளீன் பண்ணுறாங்கன்னு யோசிக்காமல் அப்படியே தூக்கி போட்டு போயிடுறீங்க. போன வாரத்தில் அப்படி போட்டு போயிட்டீங்க. அன்பான பிள்ளைகளை, நம்ம வீட்டை எப்படி நம்ம பராமரிப்போமோ ஆலயத்துலேயும் அப்படி இருக்கணும். நம்ம சபை மக்களுக்கு நான் சொல்கிறேன், சின்ன பிள்ளைகளை வச்சுருக்கோம்னு சொல்கிறேன், நீங்கள் தயவு செய்து அப்படிலாம் தூக்கி போட்டு போகக்கூடாது. அது தவறு. கர்த்தர் நமக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பாராக. ஒரு விஷயம் எல்லோரும் கரங்களை உயர்த்தி இந்த ஊழியக்கார பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆமாம், நீங்கள் ஊழியத்தை எந்த வெறுப்புகளையும் கடந்து செய்ய வேண்டாம். இங்கே வாலிப பிள்ளைங்க, இங்கே பாட்டு பாட நிற்கிறவங்க எல்லாருக்காக, இசைக்கருவிகளை மீட்டுகிறவர்கள், ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்களாக இருக்கக்கூடாது. கரங்களை உயர்த்தியவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். இந்த ஊழிய பொறுப்புகளில் உள்ளவங்களுக்கு அன்றைய கர்த்தர் அந்த வாய்ப்புகளை, இந்த கர்த்தருடைய சமூகத்தை தேடுவதற்கு, பைபிள் ஸ்டடியில் பங்கெடுப்பதற்கு, இந்த ப்ரேயர் வாரியர் ஸ்ட்ரீமில் பங்கெடுப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. குறைந்தபட்சம் ஊழியக்காரங்களாவது எல்லா கூட்டத்தையும் கலந்து கொள்ள வேண்டும். ஒரு ஜூம் ஆப்பில் கூட இணைய முடியலன்னா நீங்கள் என்ன ஊழியம் செய்கிறீங்க? ஹல்லேலூயா. நைட்டு 9 மணிக்கு உங்களால் ஜாயின் பண்ண முடியாதா? பிதாவே, எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் உம்முடைய கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் கண்ணும் கருத்துமாக இரவும் பகலும் கர்த்தருக்கு சேவை செய்கிறோன்ற அந்த ஒரு அந்த அர்ப்பணிப்போடு நாங்கள் செய்ய, தாழ்மையோடு அதை நிறைவேற்ற கர்த்தாவே கிருபை தாருங்க. எங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அந்த சிறு பிள்ளைகளை யாரையும் அற்பமாய் நாங்கள் எண்ணி விடாதபடி, கொடுக்கப்பட்ட வேலை எதையுமே அற்பமாக நாங்கள் எண்ணி விடாதபடிக்கு ஒவ்வொன்றையும் பொறுப்புணர்வோடு செய்ய. ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து இங்கே டிவியெலாம் நோண்டக்கூடாது. சனிக்கிழமை சாயந்தரமே அடுத்த நாளுக்குரிய ஆயத்தங்கள் எல்லாத்தையும் தெளிவாக செஞ்சு எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டு தான் போகணும். ஹல்லேலூயா. வேலைக்கு போகிற ஆளாக இருந்தால் பரவாயில்ல, சொந்த தொழில் செய்கிறவர் தானே, கொஞ்சம் டைம் எடுத்து அல்லது லேட் நைட்லையாவது 10 மணிக்கு மேலேயாவது வந்து இந்த வேலையை முடிச்சுட்டு தான் போகணும். கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. நான் கர்த்தர் எனக்கு கொடுத்த அழைப்பு, அபிஷேகத்தை கொண்டு உரிமையோடு நான் உங்களை சொல்கிறேன். நான் உங்களுக்கு அதிகாரி அல்ல, உங்கள் சந்தோஷத்துக்கு சகாயன், உங்கள் விசுவாசத்துக்கு ஒரு நாள் அதிகாரி அல்ல. ஆனால் கர்த்தர் இந்த மந்தையில் மெய்ப்பனாக வைத்திருப்பதினால உரிமையோடு சொல்கிறேன், உங்கள் வேலை, உங்கள் ஊழிய பொறுப்புகளை உத்தரவாதத்தோடு நிறைவேற்ற வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் எல்லோரும் கையில் ஃபோனை வச்சுட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க.
அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால எங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபை தருவீராக, ஞானம் தருவீராக. ஆமென். ஆண்டவரே, நல்ல டிசிப்ளினோடு அந்த ஊழியங்களை செய்கிறதுக்கு, ஆண்டவரே, உத்தரவாதத்தோடு செய்வதற்கு, பொறுப்புணர்வோடு செய்வதற்கு வேண்டிய ஞானம் மாத்திரமல்ல, அபிஷேகத்தை கர்த்தர் தருவீராக. அளவில்லாத உம்முடைய ஆவியை உம்முடைய பிள்ளைகள் மேல் ஊற்றுவீராக. உன்னதத்தின் பலனால் இடைகட்டுவீராக. உம்முடைய கிருபை அவர்களை தாங்கட்டும், ஏந்தட்டும், சுமக்கட்டும், தப்புவிக்கட்டும். ஆமென். உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. இந்த காலை வேளையில் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் குணமாக்குவீராக. விசேஷமாய் மகள் வினிஷாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பிள்ளையை சுகமாக்குங்க ஆண்டவரே. அவர் நெடுங்காலம் காத்திருப்பது ஆத்மாவை இளைத்து போக பண்ணுமே. ஆமென். நீங்கள் ஜூடாவுக்காய் ஜெபிக்கிறோம். அவர் உம்முடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை, உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணுகிற உம்முடைய வல்லமை, ஆமென், உம்முடைய உன்னத கரத்தினால், உம்முடைய தழும்புகளினால் தொட்டு கர்த்தர் குணமாக்குவீராக. உம்முடைய பிள்ளைகளை ஜீவனுள்ள சாட்சிகளாய் நிறுத்துவீராக. ஆமென். பற்றாக்குறையோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சமாதானமற்ற ஜீவியர்களுக்காக ஜெபிக்கிறோம். பலவிதமான தேவைகளோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உம்முடைய ஞானத்தை தருவீராக. அவருடைய ப்ரொவிஷன்ஸை கர்த்தர் தருவீராக. உம்முடைய நாமத்தை விளங்கும்படி செய்வீராக. உம்முடைய பலனால் இடைகட்டுவீராக. ஆமென். கர்த்தாவே, ஜெபங்களை கேட்கிறவரே, நன்றி நன்றி. கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே. ஆமென். ஆண்டவரே, உம்முடைய உன்னதமான சேவையில கர்த்தர்களை அழைத்திருக்கிறீர். அந்த அழைப்பை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு வேண்டிய பலனை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீரே மகிமைப்படும். தொடர்ந்து உள்ள மீதமுள்ள ஆராதனைகளில் குடும்பங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. அடியனை மறைத்து ஜீவனுள்ள வார்த்தைகள் வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு பாடலை பாடுகிற பொழுது தேவன் மகிமைக்காக நம் காணிக்கையை செலுத்துவோம். தாயின் கருவில் தோன்றின நாள் முதல். சிறு பிள்ளைகள், நீங்கள் காணிக்கை செலுத்திவிட்டு நீங்கள் மனசுக்கு போகலாம். விசேஷித்த ப்ரோக்ராம்ஸ் இருக்கிறது. தாயின் கருவில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உன் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் கருவில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உன் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் ஆவியானவருக்காய் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவி
இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நம் தகப்பனவர். நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், நம்மை விசாரிக்கும் நம் தகப்பனவர். நம்மை விசாரிக்கும் நம் தகப்பனவர். ஆமென். ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை எடுத்து படைத்த அந்த காணிக்கைகளை தேவன் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வீராக. இவைகள் உம்முடைய நாம மகிமைக்காக பயன்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. தொடர்ந்தாலும் இந்த காலை ஆராதனையிலே நீர் எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைப்படுவீராக. உம்முடைய ஜீவனுள்ள நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக இந்த ஆராதனை முழுவதையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. என்னிடத்து விண்ணப்பங்களுக்கெல்லாம் செவி கொடுங்க. இந்த நாளிலும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அவசியமான ஆலோசனைகளை கர்த்தருடைய வேதத்திலிருந்து எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். உட்கார்வோம்.